அஸ்ஸலாமுஅலைக்கும், வணக்கம். வெல்கம் டு தௌலத் ரெசிபி. இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ப்ரெட்டை வச்சு சிக்கன் பிரெட் பீட்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். 4 பிரெட் ஸ்லைஸ், க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம் விதை எடுத்து ஒரு ஸ்மால் கப், டொமேட்டோ 2 விதை எடுத்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, ஆனியன் 2 க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, சிக்கன் 200 கிராம், சீஸ் 4 ஸ்லைஸ், மயோனீஸ் அண்ட் பீட்சா சாஸ் தேவையான அளவு, பட்டர் 100 கிராம், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், க்ரஷ்டு ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ நம்ம பீட்சாவோட ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கனை சேர்த்துட்றேன். சிக்கனில் யூஸ்வலாகவே வாட்டர் ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டரை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிடலாம். சிக்கனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் மண் பாத்திரத்தில் சமைக்கிறேன்னா, நான்வெஜ் மண் பாத்திரத்தில் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ வாட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு. இதை ட்ரை பண்ணிடலாம். இப்போ நான் மண் பாத்திரத்தில் ஏன் சமைக்கிறேன்னா, பீட்சாவுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 டொமேட்டோவை விதை எடுத்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம் விதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் குக் ஆனாலே போதும். அப்போ தான் பீட்சாவுக்கு நல்லாயிருக்கும். பீட்சா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாவ், பீட்சா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட பேக் சைடில் பட்டரை க்ரீஸ் பண்ணிடுறேன். இன்னொரு சைடில் மயோனீஸ் க்ரீஸ் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே பீட்சா சாஸை க்ரீஸ் பண்ணிடுறேன்.
பீட்சா சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பீட்சாவோட ஸ்டஃபிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம வந்து பீட்சா வந்து கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ஒரு 4 பீட்சா பீஸ் சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஆகாது, ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறோன்றதுனால நீங்கள் நிறையவே ஸ்டஃபிங்கை வந்து பீட்சாவில் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நான் வந்து சீஸை வந்து கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நான் ஒரு பேனில் வந்து பட்டரை க்ரீஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பிரெட் பீட்சா வந்து பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும். சிக்கன் பிரெட் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். க்ரஷ்டு ரெட் சில்லியை வந்து தூவிக்கோங்க. ரெட் சில்லி க்ரஷ்ஷை வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ வந்து சிக்கன் பிரெட் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தௌலத் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனி போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.